நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரச இலையை வச்சு ஒரு மோமோஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. ஊற வச்ச பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, தேங்காய், முந்திரி 10 பருப்பு, பாதாம் 10 பருப்பு, 10 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, நாட்டு சக்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, அரச இலையே கொழுந்தான இலை ஒரு 10-15 இலை. வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரச இலையை நீங்கள் பொதுவாக ரொம்ப பெருசாக இருக்க இலையை இதுக்கு எடுக்கக்கூடாது. ரொம்ப சின்ன இலையாகவும் இந்த மாதிரி கொழுந்தாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கொப்பை எடுத்திங்கன்னா அதனுடைய கார்னரில் ரொம்ப கொழுந்தான இலையாக இருக்கும். அரச இலையில் சூப்பு மட்டும்தான் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அரச இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியை தரும். இந்த மாதிரி சம்மர் டைமில், கோடை காலத்தில் அந்த வெயிலின் தாக்கம் நமக்கு நிறைய இருக்கும். நிறைய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகளும் நிறைய வரும் சம்மர் டைமில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அரச இலையை நீங்கள் சும்மாவே கழுவிட்டு 4-3 பிச்சு நீங்கள் டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு நைட்டு போட்டுட்டு காலையில் எழுந்து அதே தண்ணியை நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா, மோர், இளநீர், அதில் எந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்குமோ அதே குளிர்ச்சி தன்மை இந்த தண்ணியிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டில் தூங்க போகும்போது ஒரு பானையில் ஒரு 20-25 இலை அளவுக்கு எடுத்து நல்லா பிச்சு அந்த தண்ணியில் போட்டுட்டு ஓவர் நைட்டு விட்டுருங்க. நாளைக்கு மறுநாள் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தண்ணியை நீங்கள் எப்போலாம் தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நார்மல் டயத்தில் இந்த தண்ணியும் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மோமோஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த இலை இப்படி எடுத்து கழுவி வச்சுக்கிறீங்க. இந்த கார்னரில் இருக்க அந்த குச்சியை போடக்கூடாது. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு இந்த குச்சியை இப்படியே நீங்கள் பிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் நடுவில் தண்டை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி பிச்சு போட்டுருங்க. அரச இலையை சாப்பிட்றதுனால நிறைய லேடிஸுக்கு நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அந்த காலத்துலலாம் குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவாங்க. அரச மரத்தை சுற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுலையும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நடு தண்டை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அரச இலையோட பெனிஃபிட்லாம் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. அரச மரத்து காற்றை சுவாசிச்சாவே நமக்கு நிறைய வருஷம் வாழலான்னு சொல்லுவாங்க. அரச மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தோம்னா ஆயில் நீடிக்கும் அப்படின்லாம் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. நம்ம அதை வச்சு இன்றைக்கி ஒரு உணவே செய்ய போகிறோம். குச்சியை பூரா எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 20 கொழுக்கட்டை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 இலை 20 இலை தாராளமாக போடலாம். என்ன ஒன்று, கொழுந்தாக சேர்க்கணும். ரொம்ப முத்துனது போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது, ஒரு லைட்டாக கசப்புத்தன்மை வரும். ஸோ கொழுந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 8 இலைக்கு அளவு போட்டேன். இது கூட நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்த பச்சரிசி, அதையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சாதான் அரச இலை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படும். அதுக்காக தான் நான் தண்ணி இல்லாமல் போடுறேன். ஒரு 10 இலை சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம போட்ட இலை எப்படி பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மோமோஸு. நல்லா நைஸாக போட்டுக்கணும், ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாகவே நமக்கு அரைப்பட்டுருச்சு.
இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் பொதுவாக அரச இலையவே எடுத்து ஒரு 10 இலை அளவுக்கு எடுத்துட்டு நல்லா அதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, நார்மலாக நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறோம் இல்லையா, அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு சட்னி அரைப்போம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தலைகளை போட்டு நீங்கள் சட்னியாகவும் ரெடி பண்ணலாம். வீட்டில் இட்லி தோசை செய்கிறப்ப தக்காளி சட்னி செய்யும்போது அது கூடயே அரச இலையை போட்டு வெங்காயம், தக்காளி, அரச இலை, காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு சட்னியாக ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு நமக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம். இது திக்காக வரணும். ஸோ நம்ம இதில் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பச்சரிசி இல்லையா, பச்சரிசி நமக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா லிக்யூடாக எடுத்து வதக்கி அதை செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயில் நம்ம அரைச்ச இந்த மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக தான் ஆகும், பயப்பட வேண்டாம். அந்த எண்ணெயில் நல்லா மெல்ட் ஆகி திக்காக வர அளவு கொஞ்சம் சூடு ஏறிச்சுன்னா போதும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றுனதுக்கு இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இதை அப்படியே கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சரிசி போட்டிருக்கனால இறுக்கமாக தான் இருக்கும். இதை நம்ம அடுத்து பிணையுவோம். ரொம்ப ஹார்டாக இருக்கேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இதுக்கு வேணுங்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா நம்மளால் பெசற முடியாது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை ஒன்று சேர்த்து பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், பச்சை அரிசி கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும். அது அந்த சாஃப்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா வதக்கியிருக்கோம். நல்லா கையை நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கலை. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாகிடும். எல்லா மாவும் ஒன்றும் சேர்ந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஸ்வீட் போடாமல் காரமும் செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம முதல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சால் தான் அவங்க விரும்பி அதை சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஸ்வீட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. எண்ணெய் போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு மாவு காயாது. இந்த அளவுக்கு உருட்டி அது சூடு இருக்கும்போதே நீங்கள் பிணைஞ்சாதான் ஒன்று சேரும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி மேலே ட்ரையாக ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஒன்று சேராது மாவு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் போட்டிங்கன்னா காயாது. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, இது நம்ம உள்ளே தான் வைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாதாமும் ஒரு 5-6 பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 5 பருப்பு, தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து தான் சேர்க்கணும். ஸோ இதை நம்ம வச்சுட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை. வெறும் கடாயிலேயே பாசிப்பருப்பை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
எண்ணெய் எதுவும் போடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அது நேரம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை மட்டும்தான் வறுத்து சேர்க்க போகிறோம். மற்ற பாதாம், வேர்க்கடலை, முந்திரி, தேங்காய் இதெல்லாம் அப்படியே தான் சேர்த்துருக்கோம். பொதுவாக தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் எதுவுமே சமைக்காமல் வதக்காமல் டைரெக்டாக சாப்பிட்றதுனால ரொம்ப பெனிஃபிட் நம்ம ஹெல்த்துக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. லைட்டாக நிறம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். நிறைய பருப்பு சேர்க்குறதுனால அரைச்சோன்னா பூரணம் நிறையா வந்துடும். இப்போ இதை நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதனால் அரைச்சதை இந்த மாதிரி ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பருப்புமே கொரப்பாக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது. அவ்வளோதான். நான் ஒரு கலருக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்கலைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம போட்ட பருப்பு, நாட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோ. இப்போ மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரம் வச்சு தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக அடியில் போட்டிருக்கோம். இந்த தண்ணி நல்லா சூடேறட்டும். மூடி போட்டுப்போம். நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை எடுத்து இன்னொரு வாட்டி ரஃப் பண்ணிக்கலாம். நல்லா பச்சரிசிங்கிறனால சீக்கிரம் உங்களுக்கு காஞ்சு போயிடும். மறுபடியும் எடுத்து ஒரு வாட்டி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து நம்ம எக்ஸஸ்டாக இருக்க மாவை எடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே பால் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சமாக நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரணம் வெளியில் வராது. நீங்கள் இதே ஃபார்மேட்டில் டீப் ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நம்ம டீப் ஃப்ரையை விட பாயில் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றனால நான் பாயில் பண்ணியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணியும் இதை சாப்பிட்லாம். ரொம்ப கிரிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு மாவு இலக்கமாக வந்துடும். பூரணத்துலேயும் நம்ம தண்ணி சேர்க்காதனால உங்களுக்கு மாவோடு அது அப்படியே பிளெண்ட் ஆகி ஒட்டிக்கவும் வெளியில் வராது. ஒரு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அது கூட ஸ்பைசஸ் ஆனால் நம்ம மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் இதே மாதிரி பூரணம் ரெடி பண்ணி காரமாக மோமோஸ் செய்யலாம்.
உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக என்னென்ன ஸ்பைசஸ் போடுவீங்களோ போட்டு இதே ஃபார்மேட்டில் செய்யலாம். இதுவே நீங்கள் பச்சை அரிசி மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவில் செய்யலாமான்னு கேட்டால் அது உங்களுக்கு கரெக்டான பதம் வராது. ஊற வச்சு எடுக்கும்போது அதனுடைய தன்மை கொஞ்சம் மிருதுவாக இருக்கும். அதனால தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நிறைய சுவாச கோளாறு பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கவங்க கூட அரச இலை நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் நார்மலாக இதை தண்ணியிலே போட்டு குடிக்கலாங்க, அவ்வளோ சத்து இருக்குது இதில். வெயில் காலத்தில் தான் ரொம்ப அரச இலையோட பெனிஃபிட் நிறைய நமக்கு தேவைப்படும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்க தண்ணியும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். எக்ஸ்ட்ரா ஒரு தட்டை சும்மாவே வச்சுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க தண்ணி வந்து உங்களுக்கு கொதிக்கும் போது இதில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி சொதன்னு போயிடும் கொழுக்கட்டை. ஸோ அதனால் 2 பிளேட் அளவுக்கு நான் வச்சுட்டு 3வது பிளேட்டில் தான் வைக்க போகிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். 10 நிமிஷமே போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து மாவை ஏற்கனவே எண்ணெய் போட்டு கொஞ்சமாக வேக வச்சு வதக்கி தான் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் வெந்துடட்டும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 10 நிமிஷமாக அதை வேக வச்சு எடுத்துட்டோம். மோமோஸ் ரெடியாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மோமோஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா கீழே ஒட்டாது. நம்ம பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ரொம்ப இறுக்கமாக இல்லை. பொதுவாக அரச இலையில் சூப்பு குடிச்சிருப்பீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் அரச இலையை டெய்லி சாப்பாட்டில் ஒரு துவையலாக எடுத்துக்கலாம். அரச இலையை கீரை மாதிரி கடைவாங்க, கடைஞ்சும் நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம். கிராமத்து சைடு போனீங்கன்னா நம்ம நார்மலாக அரைக்கீரை சிறுகீரையில் என்னெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோமோ அதே ஃபார்மேட்டில் அரச இலையை நல்லா கொழுந்தான இலையை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் நம்ம பாட்டியவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தான். என்னென்னா அரச இலையை தொடர்ந்து நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டு வரும்போது பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அதிகமாக தூண்டுன்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்க கீரை நார்மலாக நம்ம கீரை சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ அந்த மாதிரி நீங்கள் அரச இலையில் கடைசல் துவையல் நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம விதவிதமான முறையில் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு இருக்க வியாதிகள் குணமடையுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மோமோஸையும் ரெடி பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.